அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் யுகம் தற்போது உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. பணம் இல்லாவிட்டாலும் கிரெடிட் கார்டு மூலமாக ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். உங்களிடம் மொபைல் இருந்தால் நீங்கள் விரும்பும் எதையும் வாங்கலாம். ஆன்லைன் பேங்கிங் வசதி இல்லாதவர்களுக்கு ஏடிஎம் டெபிட் கார்டுகளும் கிடைக்கும். எந்த வங்கியிலும் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த அட்டையும் உள்ளது. ஆனால் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பதற்கு மட்டும் டெபிட் செய்வதற்கு மட்டுமே இந்த அட்டைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். மாறாக அதில் பல பயன்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? டெபிட் கார்டில் ஷாப்பிங் அல்லது ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கும் வசதியும் உள்ளது. டெபிட் கார்டு மூலமாக இலவச காப்பீடும் கிடைக்கும். இதை அறியாத பலர் இலவச வசதிகளை பயன்படுத்த முடியாமலும் தவிக்கின்றனர். ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளருக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ், பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ், விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு தொகையும் நீங்கள் பெறலாம். மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் 50,000 வரை காப்பீடு செய்யலாம். மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததுமே அனைவருக்குமே வங்கி கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் ஜன்தன் திட்டத்தையும் தொடங்கினார். இந்த அட்டையை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே இலவச காப்பீடும் கிடைக்கும். இதன் மூலம் 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வசதியும் பெறலாம். விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடும் உங்களுக்கு கிடைக்கும். மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடும் வழங்கப்படும். டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகையானது நாமினிக்கு வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று நீங்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். அங்கு இறப்புச் சான்றிதழ், வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவம், எஃப்ஐஆர் நகல், சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்களும் தேவைப்படும். ஆனால் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டுமே போதாது. அதனை 45 நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த சலுகைகளும் இந்த காப்பீடு தொகையும் கிடைக்கும். பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பணமும் கிடைக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக கிராமப்புற மக்கள் ஏடிஎம் கார்டு வைத்திருந்தாலும் இந்த வசதிகளை பயன்படுத்துவதும் இல்லை. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் முக்கிய காரணமாக இது பார்க்கப்படுகிறது. ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் பரிந்துரைக்கிறார்கள். தனது பெயரில் உள்ள வங்கி கணக்கான ஏடிஎம் அட்டை பயன்படுத்தி கொண்டிருந்த நபர் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி மரணமடைய நேர்ந்தால் அவரது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி 2 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடு பெற முடியும் என்கிறது ஆர்பிஐயின் விதிமுறை. ஆனால் இந்த காப்பீடு தொகையான வங்கிக்கு வங்கியும் ஏடிஎம் அட்டையின் வகையை பொறுத்தும் அதன் அடிப்படையிலும் மாறுபடுகிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.